இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம பார்ட் 3 வீடியோ வரைக்கும் பார்த்துட்டோம். இது பார்ட் 4 வீடியோ. ஏற்கனவே நம்ம 150 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 50 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, மருங்கு என்பதன் பொருள். மருங்கு என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி, பக்கம். ஆன்சர் பக்கம். நெக்ஸ்ட், ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர். ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர். ஆன்சர் ராமவதாரம். ஆன்சர் ராம அவதாரம். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், செறிந்து என்பதன் பொருள். செறிந்து என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, அடர்ந்து. ஆன்சர் அடர்ந்து. நெக்ஸ்ட், கம்ப ராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? கம்ப ராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? ஆன்சர் 6 காண்டங்கள். ஆன்சர் 6. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், அந்த ராமாயணத்தில் உள்ள, அதாவது கம்ப ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். மொத்தம் 6 காண்டங்கள். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம் மற்றும் யுத்த காண்டம். கடைசி உள்ள காண்டம் வந்து யுத்த காண்டம். நெக்ஸ்ட், கா என்பதன் பொருள். கா என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, காடு. ஆன்சர் காடு. கா அப்படிங்கிறதுக்கு சோலை அப்படிங்கிற பொருளும் உண்டு. இன்னொரு பொருள் வந்து காடு. நெக்ஸ்ட், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குறளில் இடம்பெறும் அணிவகை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குறளில் இடம்பெறும் அணிவகை. ஆன்சர் உவமையணி. ஆன்சர் ஆப்ஷன் பி, உவமையணி. போல அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்ததுனால இது உவமையணி. நெக்ஸ்ட், ஞானம் என்பதன் பொருள். ஞானம் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி, அறிவு. ஆன்சர் அறிவு. இது கேள்வியை கவனமாக பாருங்கள். இது ஞானம் இல்லை, ஞானம். ஞானம்னா உலகம், ஞானம்னா அறிவு. நெக்ஸ்ட், இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை எனும் குறளில் குறட்பாவில் இடம்பெறும் அணிவகை. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை என்ற குறளில் இடம்பெறும் அணிவகை. ஆன்சர் எடுத்துக்காட்டு உவமை அணி. ஆன்சர் ஆப்ஷன் டி, எடுத்துக்காட்டு உவமை அணி. நெக்ஸ்ட், புன்மை என்பதன் பொருள். புன்மை என்பதன் பொருள். ஆன்சர் நெறி பிறழ்ந்த செயல்கள். நெறி பிறழ்ந்த செயல்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நெறி பிறழ்ந்த செயல்கள். நெக்ஸ்ட், காரியாசான் எந்த சமயத்தை சார்ந்தவர்? காரியாசான் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சமணம். ஆன்சர் சமணம். நெக்ஸ்ட், நிறை என்பதன் பொருள். நிறை என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி, சால்பு. ஆன்சர் சால்பு. நெக்ஸ்ட், காரியாசானும் டேஷும் ஒரு சாலை மாணவர்களாவர். காரியாசானும் டேஷும் ஒரு சாலை மாணவர்களாவர். அதாவது ஒரு சாலை மாணவர்கள்னால் ஒரே இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க, ஒரே கிளாஸ்மேட்ஸ். அதுதான் சொல்லியிருக்காங்க, ஒரு சாலை மாணவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, கனி மேதாவியார். ஆன்சர் கனி மேதாவியார். நெக்ஸ்ட், ஒரு தாரை என்பதன் பொருள். ஒரு தாரை என்பதன் பொருள். ஆன்சர் தண்டித்தவரை. ஆன்சர் தண்டித்தவரை. நெக்ஸ்ட், சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெறும் கருத்துக்கள் எத்தனை? சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெறும் கருத்துக்களின் எண்ணிக்கை.
ஆன்சர் 5 கருத்துக்கள். ஆன்சர் 5. சிறு பஞ்ச மூலம், அதில் பஞ்ச் அப்படின்னாலே 5ன்னு அர்த்தம். அதனால் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஒன்றாக என்பதன் பொருள். ஒன்றாக என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரு பொருட்டாக. ஆன்சர் ஒரு பொருட்டாக. நெக்ஸ்ட், சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெறும் வேர்களில் மாறுபட்ட ஒன்றை கண்டறிக. சிறுபஞ்ச மூலம் இது 5 வேர்களை குறிக்கும். இந்த 5 வேர்களில் மாறுபட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி, கீழா நெல்லி. கீழா நெல்லி அப்படிங்கிறது சிறுபஞ்ச மூலத்தில் வராது. கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதுணை, நெருஞ்சி, இதுதான் சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள 5 வேர்கள். கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதுணை, நெருஞ்சி. கீழா நெல்லி அப்படின்னு ஒன்று கிடையாது. நெக்ஸ்ட், பொதிந்து வைப்பர் என்பதன் பொருள். பொதிந்து வைப்பர் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, வைத்துக்கொள்வர். ஆன்சர் வைத்துக்கொள்வர். நெக்ஸ்ட், பின்வரு நிலையணி எத்தனை வகைப்படும்? பின்வரு நிலையணி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 வகைப்படும். ஆன்சர் 3 வகைப்படும். அவை சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. நெக்ஸ்ட், ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள். ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, உதவுதல். ஆன்சர் உதவுதல். நெக்ஸ்ட், பாரதியார் பிறந்த நாள் எது? பாரதியார் பிறந்த நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 11/12/1882. 11/12/1882. நெக்ஸ்ட், திறனல்ல என்பதன் பொருள். திறனல்ல என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செய்யத்தகாத. திறனல்ல, செய்யத்தகாத. நெக்ஸ்ட், ஞானரதம் என்ற உரைநடை நூலை இயற்றியவர் யார்? ஞானரதம் என்ற உரைநடை நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். அவர் எழுதின மற்ற பிற உரைநடை நூல்களை நம்ம பார்க்கலாம். தராசு, சந்திரிகையின் கதை, ஞானரதம். தராசு, சந்திரிகையின் கதை, ஞானரதம், இது எல்லாமே பாரதியாரினுடைய உரைநடை நூல்கள். நெக்ஸ்ட், நோ நொந்து என்பதன் பொருள். நோ நொந்து என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, துன்பத்துக்கு வருந்தி. ஆன்சர் துன்பத்துக்கு வருந்தி. இது நம்ம எப்படி நம்ம ஈஸியாக படிக்கலாம்னா, நோ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லினுடைய பொருள் துன்பம். இதிலே இன்னொரு கேள்வியும் கூட இருக்குது. நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லினுடைய பொருள் துன்பம். நோ நொந்து, நொந்துனா வருந்தி. நோ நொந்துனா துன்பத்துக்கு வருந்தி. நெக்ஸ்ட், பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5 சருக்கங்கள். ஆன்சர் 5 சருக்கங்கள். நெக்ஸ்ட், அந்த 5 சருக்கங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுரிதல் சருக்கம், சபத சருக்கம். சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுரிதல் சருக்கம், சபத சருக்கம். அதாவது அந்த பாஞ்சாலி சபதம் பாரதியார் எழுதிய நூல். அதில் ஃபஸ்ட்டு சூழ்ச்சி நடக்கும். அதுக்கப்புறம் சூழ்ச்சினால் அவங்க சூதாடுவாங்க. சூதாடின பிறகு அடிமையாவாங்க. அடிமையான பிறகு துகிலுரிதல் நடக்கும். அதுக்கப்புறம் சபதம் ஏற்றல் நடக்கும். நெக்ஸ்ட், மிகுதியான் என்பதன் பொருள். இது திருக்குறள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் அப்படிங்கிறதுல மிகுதியான் என்பதன் பொருள். ஆன்சர் மனச்செருக்கால். ஆன்சர் ஆப்ஷன் சி, மனச்செருக்கால். நெக்ஸ்ட், ஈண்டு என்ற சொல்லின் பொருள். ஈண்டு என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இவ்விடம். ஆன்சர் இவ்விடம். நெக்ஸ்ட்,
சுதேசமித்திரன் இந்தியா போன்ற இதழ்களின் ஆசிரியர். சுதேசமித்திரன் இந்தியா போன்ற இதழ்களின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். ஆன்சர் பாரதியார். சுதேசமித்திரன் இந்தியா விஜயா இது எல்லாமே பாரதியாரினுடைய இதழ்கள், பாரதியார் தொடர்பான இதழ்கள். நெக்ஸ்ட், அகழ்வாரை என்பதன் பொருள். அகழ்வாரை என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோண்டுபவரை. ஆன்சர் தோண்டுபவரை. எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அகழ்வாராய்ச்சி நடக்கும். அகழ்வாராய்ச்சினா என்ன அர்த்தம்? இந்த பூமியை தோண்டி தான் கண்டுபிடிப்பாங்க, அதனால் தோண்டுபவரை. நெக்ஸ்ட், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். இதில் பொறுமை என பொருள் தரும் சொல் எது? பொறுமை. பொறுமை அதுதான் தகுதி. பொறுமை என்பதுதான் தகுதி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தகுதியான், அதுதான் பொறுமைக்கு பொருள். பொறுமை என்ற பொருள் தரக்கூடிய சொல் தகுதியான். நெக்ஸ்ட், தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று புகழப்படுபவர் யார்? தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட், பாரதியாரினுடைய மற்ற பிற சிறப்பு பெயர்கள். அவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் உண்டு, அது என்னெல்லாம் பார்த்துடலாம். தேசிய கவி மகாகவி. மகாகவி பாரதியார்னு சொல்லுவோம், தேசிய கவி பாரதியார்னு சொல்லுவோம். தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பாட்டுக்கொரு புலவன், அவரும் அவர் தான். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. அதுக்கப்புறம் இன்னும் பல பெயர்கள் இருக்குது. சிந்துக்கு தந்தை, இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது. யாருக்கு? பாரதியாருக்கு. பாட்டுக்கு ஒரு புலவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, மகாகவி, தேசிய கவி. நெக்ஸ்ட், துஞ்சான் என்ற சொல்லின் பொருள். துஞ்சான் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி துயிலான். ஆன்சர் துயிலான். நெக்ஸ்ட், துறந்தாரின் தூய்மை உடையார், இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர். இதில் துறந்தார் என்பதன் பொருள். இது ஒரு குறட்பா. இதில் துறந்தார் என்ற சொல்லினுடைய பொருள். ஆன்சர் பற்றினை விட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பற்றினை விட்டவர். அதாவது பற்றற்று இருப்பவர் தான் நம்ம துறவி, துறந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று கூறியவர் யார்? எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். நெக்ஸ்ட், கண்ணோட்டம் என்ற சொல்லின் பொருள். கண்ணோட்டம் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் உயிர்களிடத்து இரக்கம். ஆன்சர் ஆப்ஷன் சி உயிர்களிடத்து இரக்கம். நெக்ஸ்ட், துறந்தாரின் தூய்மை உடையார், இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். இதில் இறந்தார் என்பதன் பொருள் என்ன? துறந்தாரின் தூய்மை உடையார், இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர். இதில் இறந்தார் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி வரம்பு கடந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி வரம்பு கடந்தவர். நெக்ஸ்ட், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கூறியவர் யார்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கூறியவர் யார்? ஆன்சர் கவிமணி. ஆன்சர் ஆப்ஷன் சி கவிமணி தேசிக விநாயகனார். இவருடைய ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர். நெக்ஸ்ட், புகழ்வது என்ற சொல்லின் பொருள். புகழ்வது என்ற சொல்லினுடைய பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்வது. ஆன்சர் சொல்வது. நெக்ஸ்ட், துறந்தாரின் தூய்மை உடையார், இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர். இதில் இன்னா என்ற சொல்லினுடைய பொருள். இன்னா என்ற சொல்லினுடைய பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி தீய. ஆன்சர் தீய. நெக்ஸ்ட், சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் யார்? சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கவிமணி.
ஆன்சர் கவிமணி. கவிமணி தேசிக விநாயகனார். நெக்ஸ்ட், மா என்ற சொல்லின் பொருள். மா என்ற சொல்லினுடைய பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி விலங்கு. ஆன்சர் விலங்கு. பெரிய, அழகு அப்படி மா அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள்கள் உண்டு. மா அப்படிங்கிறது மரத்தையும் குறிக்கும். நெக்ஸ்ட், துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கியிருப்பவர். இதில் நோக்கியிருப்பவர் என்பதன் பொருள். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கியிருப்பவர். இதில் நோக்கியிருப்பவர் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி பொறுப்பவர். நோக்கியிருப்பவர்னா பொறுப்பவர். காண்டகு என்ற சொல்லின் பொருள். காண்டகு என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் காணத்தக்க. ஆன்சர் காணத்தக்க. நெக்ஸ்ட், கல்லா என்ற சொல்லின் பொருள். கல்லா என்ற சொல்லினுடைய பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்வி அறிவில்லாத. ஆன்சர் கல்வி அறிவு இல்லாத. நெக்ஸ்ட், தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கோர் குணமுண்டு என்று கூறியவர் யார்? தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கோர் குணமுண்டு என்று கூறியவர் யார்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட், நோற்பார் என்பதன் பொருள். நோப்பார் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நோன்பு மேற்கொள்பவர். ஆன்சர் நோன்பு மேற்கொள்பவர். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று கூறியவர் யார்? பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். ஆன்சர் நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட், இன்னாச்சொல் என்பதன் பொருள். இன்னாச்சொல் என்பதன் பொருள். ஆன்சர் தீய சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி தீய சொல். நெக்ஸ்ட், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று கூறியவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர். ஆன்சர் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட், பொறுத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு. பொறுத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் தொழிற்பெயர். ஆன்சர் தொழிற்பெயர். தல் வந்ததுனால தொழிற்பெயர். நெக்ஸ்ட், வாய்மை என்று சொல்லின் பொருள். வாய்மை என்று சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி உண்மை. ஆன்சர் உண்மை. அவ்வளோதான். நம்ம 50 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.